ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு கங்கா ஸ்டோரி. பட்டுவோட செகண்ட் பர்த்டேக்கு எடுத்த வீடியோ தான் அது. ரொம்பவே சிம்பிளான பர்த்டே. நான் அம்மா வீட்டுக்கு வந்ததால அம்மா வீட்லேயே பர்த்டே ஃபங்க்ஷன் ரொம்பவே சிம்பிளாக கொண்டாடியாச்சு. குழந்தைங்களோட ஒவ்வொரு ஸ்டேஜுமே நம்மளால் மறக்க முடியாது. அவங்க தவக்க ஆரம்பிக்கிறது, நடக்க ஆரம்பிக்கிறது, பேச ஆரம்பிக்கிறது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்களும் அவங்களோட அம்மாவும் எப்படி பேசுகிறாங்க பாருங்க. அம்மா எங்க அப்பா உட்காந்துருக்கோம். நீ நான் படுத்திருந்தான்னு தயந்து எடுக்கா ஆள் வேணுமா? எங்க அப்பா உட்காந்துருக்க ஆள் வேணுமா? வயிற்று குடிக்குதா சொல்லறதுக்கு? பால் குடிக்க மாட்டீங்களா? சேட்டை பண்ற, ரொம்ப சேட்டை பண்ற. பர்த்டே கேக் கடையில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். கரெக்டான டைமில் டெலிவரியும் பண்ணிட்டாங்க. இந்த ஃபீடிங் குர்த்தி மீஷோலேருந்து பிலோ 300 ருபீஸ்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பீச் கலர் இதில் வரதுனால பீச் கலர் பேண்ட்டும் ஷாலும் பேர் பண்ணேன். கம்மல் மட்டும் மாற்றிடலான்னு ஜிம்மிக்கு எடுத்துட்டேன். எனக்கு செகண்ட் பேபி பொண்ணாக பிறக்கணும்னு ரொம்பவே ஆசை இருந்தது. ஆனால் பையனாக தான் பிறந்தாரு. ஸோ 2 பேருமே பசங்க அப்படிங்கிறதுனால பட்டுக்குட்டிக்கு செகண்ட் பர்த்டேக்கு நான் இந்த ஃப்ராக் வந்து அம்மாவை வாங்கி தர சொல்லி வாங்கினேன். அம்மாவுக்கு எனக்கு ரொம்ப ஆசை ஒரு பொண்ணு மாதிரி மேக்கப் போட்டு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்ட்டு இந்த ஃப்ராக் தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த பேங்கிள் ஸ்டட் எல்லாம் வாங்கும்போது இந்த ட்ரெஸ் நாங்கள் எடுத்துகிட்டு போகல. ஸோ கலர் மாறிடுச்சு. வேறு கலரில் தான் வாங்கியிருந்தோம். இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பேங்கிள்ஸ் வாங்கியாச்சு. ஸ்டட்டும் பார்த்தீங்கன்னா அதே கலரில் தான் வாங்கியிருந்தோம். இந்த ஸ்டட்டு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா எனக்கு நிறைய ஞாபகங்கள் இருக்குது. காது குத்துறதுக்கு முன்னாடி இந்த அமுக்கத்தோடு தான் போட்டு விடுவாங்க வீட்டில், எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும். அப்போல்லாம் இந்த அமுக்கத்தோடில் வெரைட்டிஸ் பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த ஜிம்மிக்கே பார்த்தோன்னே ரொம்ப இஷ்டமாயிட்டு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பட்டுவுக்கு ஒரு 8 மந்த்ஸ் இருக்கும்போது நாங்கள் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டு பார்க்கலாம்னு நினச்சிருந்தா சூப்பராக வந்து போட்டு பார்த்துருந்துருக்கலாம். ஆனால் இப்போ அவர் வந்து போட்டுக்கு வர மாட்டாரானே தெரியல. அடுத்ததான் அவருக்கு 2 பையன் ட்ரெஸ்ஸு. ஒரு ட்ரெஸ் அக்கா எடுத்தாங்க, இன்னொரு ட்ரெஸ் வந்து அவங்களோட அப்பா எடுத்திருந்தாங்க. இந்த 2 ட்ரெஸ்ஸுமே பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் வந்து 2 ட்ரெஸ்ஸில் ஒன்று தான் நம்ம போட முடியும். ஏற்கனவே கவுன் போடுறதுனால அதை கலட்டிட்டு இதை மாட்டணும். ஸோ அந்தளவுக்கு வந்து அவர் வந்து பிரிஸ்காக இருப்பார் அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த கோட் மாடல் மட்டும் போட்டு பார்த்துடலான்னு அதை தான் சூஸ் பண்ணியிருந்தேன். கேர்ள் பேபி மேக்கப் போட்டு கூட கொஞ்சம் வந்து பூ வைக்கலான்னு சொல்லிட்டு மல்லிகைப்பூ வாங்கியிருந்தோம். மல்லிகைப்பூ வாங்குற கடையில் எப்போவுமே இந்த சைடு எப்போவுமே ரோஸ்லாம் கொடுப்பாங்க. 2 ரோஸும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையும் நாங்கள் வாங்கி வச்சுட்டோம். ட்ரெஸ் எல்லாம் எப்படி போடுவாங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. கடைசியில் போட்டுக்கிட்டாரு. பேங்கிள்ஸ்லாம் அவரே கையில் கொடுத்து அழகாக நம்ம மாட்டும் போதெல்லாம் பார்த்துருப்பார் போல இருக்கு. ஸோ அழகாக கையை கொடுத்துக்கிட்டாரு. ஸோ அழகாக பேங்கிள்ஸும் மாட்டி விட்டாச்சு. அடுத்ததாக கம்மல் போடுறதுக்குள்ள ஒரு வழி ஆகிட்டோம். ஆனால் அவருக்கு தெரியாமல் அங்கிட்டு பேச்சு கொடுத்து எப்படியோ கம்மலை வந்து பின்னாடி இருந்து டபக்கு டபக்குன்னு மாட்டி விட்டுட்டேன். பட்டுக்குட்டியோட தம்பியும் சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க. அம்மா ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபோட்டோஸ் வந்து இவங்களை வச்சு எடுக்கணுங்க தான் என்னோட ஆசை. ஸோ அதுக்காக ரெடி பண்ணியிருந்தேன். ஃபைனலாக பட்டுக்குட்டியை இந்த லுக்கில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவருக்கு இந்த லுக் வந்து ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு. பட்டுக்குட்டிக்கு பாய் ட்ரெஸ் போடுறதுக்கு முன்னாடி இந்த கேர்ள் பேபி ட்ரெஸ்ஸில் கொஞ்சம் ஃபோட்டோஸும் வீடியோஸும் எடுத்துக்கிட்டேன். அடுத்ததாக கேக் கட் பண்ணுறதுக்கு பாப்பா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டு இருந்தா. பட்டுக்குட்டியோட ஃபர்ஸ்ட் பர்த்டே ரொம்பவே கிராண்டாக சூப்பராக கொண்டாடணும். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் ரொம்ப சூப்பராக கிராண்டாக கொண்டாடணும். ஆனால் செகண்ட் பர்த்டேக்கு அவங்க அப்பா இல்லாதனால ரொம்பவே சிம்பிளாக வீட்டிலே கேக் கட் பண்ணியாச்சு. கேக் ஒயிட் ஃபாரஸ்ட் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது ஒரிஜினல் பெரிஸ்லாம் வச்சு சூப்பராக டெக்கர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் டேட் ஆஃப் பர்த்தில் மட்டும் கொஞ்சம் வந்து தப்பாக பண்ணிட்டாங்க. பட்டுக்குட்டியை கேக் கட் பண்ண சொல்லும்போது அவர் கேக் கட் பண்ணல. ரொம்பவே பயந்தார். அவருக்கு பதிலாக நான் தான் கட் பண்ணேன். அதுக்கப்புறம் அவரை வந்து தனியாக கேக் பக்கத்தில் நிப்பாட்டினதுக்கப்புறம் அவரே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி வாயிலெல்லாம் எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. ஃபைனலி பர்த்டே ஃபங்க்ஷன் நல்லாவே செலிப்ரேட் பண்ணியாச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் ஆல்.